மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஒரு பட்டமளிப்பு விழாவை ஏதேன் சபையிலே வைத்து நடத்துவதற்கு கற்றுக் கொடுத்த மேலான வாக்கியத்தை நினைக்கிறேன். நான் இந்த பட்டம் பெற்ற மாணவர்களுக்காக ஜெயிப்பதற்கு முன்பதாக 2 வார்த்தைகள் நான் சொல்லாமல் இருக்க முடியாது. ஆற்றூர் சபையார் சபையிலே நான் வந்து ஏறக்குறைய 30-31 வருடங்கள் ஆகின்றன. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இன்னைக்கு கிராஜுவேஷன் ஸ்பீக்கராக செயல்பட்ட ஏஞ்சல் ரிச்சி இந்த குழந்தையாக அருமையான தாயார் ஒரு ஜபத்துக்காக கொண்டு வந்தார். விஷயம் என்னவென்றால் அவருடைய ஆற்றிலே ஒரு ஓட்டை இருக்கிறது, ஹோல் இருக்கிறது. மருத்துவர்களால் அதை தீர்க்க முடியாது. ரொம்ப வேதனையோடு அழுகையோடு ஜபத்துக்காக கொண்டு வந்தார். நாங்கள் சபையாளாக பிள்ளைக்காக நாங்கள் ஜபம் பண்ணினோம். ஆண்டவர் செய்த அற்புதம்னு சொல்லட்டும். அவளுக்குள்ளே இருந்த அந்த ஓட்டையை, இந்த ஹோலை கர்த்தர் அடைத்து கொடுத்தார். அவள் இந்த குழந்தையை தூக்கி கொண்டு தாயார் வர ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து தகப்பனார் வர ஆரம்பித்தார். 2 தம்பிகள் உண்டு. 2 தம்பிகளும் வந்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்தி குடும்பமாக ஆண்டவரை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏதேன் நகரிலே உடைக்கப்பட்ட 2 உள்ளங்கள், ஷீபா அவருடைய ஆண்டி, 2 பேரும் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர் ஸ்ரேஷ்டன், பாஸ்டர் ஜெனக்ஸ் அவர்கள் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை எடுத்து செய்யக்கூடிய கிருபையை கொடுத்து அவர்களுடைய தரிசனம், அவர்கள் உலகத்தில் எழுந்த போதே இப்படிப்பட்ட ஒரு காலேஜ் நடத்த வேண்டும், ஊழியர்கள் செய்ய வேண்டும் என்கிற தரிசனத்தை இவர்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்து எளிமையான நிலைமையில் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து இன்றைக்கு இத்தனை பேரும் பட்டம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கற்றுக் கொடுத்தாரானால் இது தேவனுடைய மற்றற்ற ஈவு. அவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இவர்கள் எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். உண்மையான சகோதரர் லூக்கா எழுதிய சுவிசேஷத்திலிருந்து வாசித்த அந்த வசனத்தையே நான் ஒரு முறை கூட வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 9:1, 2, 3, 4, 5 வசனங்களை வாசிக்கிறேன். அவர் தம்முடைய 12 சீஷர்களை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தனியாவது பணியாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். 2 அங்கிகளை கொண்டு போக வேண்டாம். எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இவர்களோ அவருடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்பட்டு போகும்போது அவர் சாட்சியாக உங்கள் காலில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். இதோ உலகத்தின் முடி பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோட கூடவே இருக்கிறேன். எல்லாரும் ஆண்டோட சமூகத்தில் சமர்ப்பித்து முடிந்தால் எல்லாரும் இளைஞர்களோடு சேர்ந்து அதுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. பரிசுத்தரை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இயேசுவை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கர்த்தாவை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த
ஏதேன் நகரிலே ஏற்படுத்த இந்த நல்ல பைபிள் காலேஜுக்காக நன்றி செலுத்துகிறோம். எளிமையான நிலையில் தியாகத்தோடு ஆரோக்கியத்து தியாகத்தோடு நடத்தி கொண்டிருக்கிற இந்த காலேஜில் வந்து படித்த இந்த மாணவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இதை நடத்தின அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலேஜ் நடத்துவதற்கு தேவைகளை சந்தித்தீர், அற்புதமானக்கு நடப்பித்தீர், அங்கன்றுள்ள நன்மைகளை தானம் செய்து இன்னமும் இந்த வருகை தாமதமானால் இந்த காலேஜ் வளர்ந்து வர, நடந்து வர, உயர்ந்து வர கர்த்தர் இயேசு கிறிஸ்து உதவி செய்வீராக. நேர்ந்து படித்து முன்னேற்றம் அடைய கர்த்தர் அனுக்கிரகத்தை கண்டிடும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த அண்டவுடைய பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொண்ட ஒரு பிள்ளைகள் அத்தனை பேருக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே விசேஷமான செய்தி கொடுத்து அண்டவுடைய சர்டிபிகேட் வழங்கின அருமையான போதகருக்காக நண்பர்களும் ஐக்கியத்தில் நிறுத்திருக்க ஒழுங்குகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த சமூகத்திலே காணப்பட எங்களை பரிசுத்தமாக்கி காத்துக்கொள்ளும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஜெயதால் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இந்திய சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த பட்டம் பெற்ற பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.